இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 கட் 4 கட் அப்புறம் வந்து 1 கட் அப்புறம் மெட்டல் பேங்கிள் நார்மல் பேங்கிள் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு செட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த செட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டோட மேக்கிங் வீடியோ போடுங்கன்னா இதை வந்து நான் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பேங்கிள் வந்து நான் மேக்கிங் வீடியோ எடுத்திருக்கேன், சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்டு இதெல்லாமே ஈஸி தான், இதெல்லாம் பண்ணிடலாம். நீங்களே வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக மேக் பண்ண முடியும். இந்த இவ்வளோ கிராண்டான பியூட்டிஃபுல்லான முகூர்த்தம் சாரீக்கு ரெடி பண்ணியிருக்கிற செட் இது. இந்த செட்டை கண்டிப்பாக உங்களால் ரெடி பண்ண முடியும். என்னோடய வீடியோஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் சில டிப்ஸு ட்ரிக்ஸு அண்ட் நான் செய்கிற ஃபார்மட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களாகவே கண்டிப்பாக மேக் பண்ண முடியுங்க. இப்போ இதில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரைடல் செட்டில் என்னென்ன நம்ம டிசைன் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து கார்னர் பேங்கிள், 2 கட் பேங்கிள், 2 கட்டில் ஃப்ளாட் பேங்கிள் நான் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே லக்ஷ்மி ஒட்டியிருக்கேங்க. லக்ஷ்மி காயின், பெண்டன்ட் அந்த சாம் இல்லை, லக்ஷ்மி காயின் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ராப் ஷேப், இந்த ரெட் சாரிக்கு மேட்சாக இருக்கிறது மாதிரி இருக்கிறதுக்காக ட்ராப் ஷேப்பும், இது வந்து ஹாஃப் பீடுங்க. இது ஆரி மெட்டீரியல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து இதை சேல் பண்ணுவாங்க, ஆரி மெட்டீரியல் ஷாப்பில் சேல் பண்ணுவாங்க. அதை ஹாஃப் பீட் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ட்ராப் ஷேப் ஹாஃப் பீட் அப்படின்னு ஆல்டர்னேட்டாக ஸ்டிக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்படி இந்த பேங்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து 3mm ஸ்டோன் செராமிக் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்னர் பேங்கிள்ங்க. ஒரு ப்ரைடல் செட் அப்படிங்கும்போது லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும், அது ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி லக்ஷ்மி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மூன் ஷேப்பில் நான் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன்னா, மூனில் கிளாஸி எடுத்திருக்கேன். 4 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேங்க. இதுக்கு வந்து நான் ரெட்டுக்கு மேட்சாக ரெட்டு நான் த்ரெட் ரேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மூன் ஷேப்பை அழகாக இப்படி மாதிரி நம்ம அடுத்தடுத்து வைக்கலாம். அடுத்தடுத்து வைக்கும்போது இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு இந்த ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேங்கிள்ஸ், இந்த குந்தன் பேங்கிள்ஸை ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த செட்டுக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குன்னு ட்ரை பண்ணியிருந்தாங்க. நான் கஸ்டமர் அதே மாதிரி ஆர்டர் கொடுத்ததுனால இது மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கோல்டு கலரில் கெம் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரேம்லெஸ் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, கெம் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து சுகர் பீட்ஸை ஒரு லைனில் க்ளூ ஒரு லைன் கொடுத்து 2 பக்கமும் சுகர் பீட்ஸை லைட்டாக அதில் தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இதில் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். நீட் ஃபினிஷிங் இதில் இந்த டிசைனில் இருக்காதுங்க. இது வந்து நம்ம கார்னர் பேங்கிளாக யூஸ் பண்ண முடியாது, ஏதாவது மிடில் பேங்கிளாக வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிடில் பேங்கிள்ஸை வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர் பேங்கிள்னால் அது ஃபினிஷ் இல்லாமல் இருக்கிறதுனால கார்னர் பேங்கில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நார்மல் பேங்கிள், ரவுண்ட் பேங்கிள்னு சொல்லுவாங்க. நார்மல் பேங்கிள், ராயல் பேங்கிள்னு சொல்லுவாங்க, ராயல் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது, அதாவது நிறைய நேம்ஸ் இருக்குது இதுக்கு. இது வந்து நம்ம த்ரெட்டு மட்டும் இந்த மாதிரி டிசைனில் த்ரெட்டு வெளியே தெரியும். அப்படி த்ரெட் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம இந்த பேங்கிளில் நம்ம சுற்றணுன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இது ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங். இதுலேயே இந்த ஹாஃப் பீட் தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ரிட்டன் கிஃப்ட்டில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இந்த செட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கட்டுங்கிறதுக்காக நான் ஹாஃப் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மெட்டல் பேங்கிள்ஸ். இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து நமக்கு ரெடிமேடாகவே சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வாங்கி நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ரைடலில் மெட்டல் பேங்கிள்ஸ் மிக்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கடா பேங்கிள். இந்த கடா பேங்கிளில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு தாங்க. சுகர் பீட்ஸ் மட்டும் கோல்டு கொடுத்துருக்கேன். நடுவில் இருக்கிறது வந்து இந்த ஹாஃப் மூன் கொடுத்துருக்குங்க, அதாவது ஹாஃப் பீட். ஆக்சுவலாக மூன் டிசைன் பண்ணதுனால ஹாஃப் மூன்னே வருதுங்க, சாரிங்க. இது வந்து ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. ஹாஃப் பீட்டில் நல்ல ஷைனிங்கான கோல்டு நாங்கள் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சுற்றி இந்த ஃப்ளவர் இதோட மேக்கிங் வீடியோ நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மல்டி கலரில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 8K ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தின் ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப தின்னாக இருக்கிற அந்த ட்ராப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு இங்கெல்லாம் வந்து நம்ம சுகர் பீட், நார்மல் சுகர் பீட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஏ ஸ்டார் ப்ரிஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது சுகர் பீட்ஸில். இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஏ ஸ்டார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சுகர் பீட்ஸில் வந்து அங்கே கார்னரில் டச் பண்ணும்போது லைட்டாக விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் நம்ம அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ண டிசைன் இது.
ஆனால் லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவும் முடிஞ்சிரும். இப்போ நம்ம பேங்கிள்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கார்னர் பேங்கிள், அதுக்கப்புறம் இந்த மூன் ஷேப் பேங்கிள், அதுக்கப்புறம் இந்த பேங்கிள், அப்புறம் ப்ளைன் பேங்கிள், அப்புறம் மெட்டல் பேங்கிள், அப்புறம் 1 கட்டில் செஞ்ச இந்த கடா பேங்கிள். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோல் செட்டும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது வருதோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அவங்க கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நான் என்னோடய அடுத்த ஸ்டெப்புக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேங்கிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பிரைடு கையில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பிரைடுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக இது 2/8 சைஸ் தாங்க. பட் மெட்டல் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேங்கிளை விட மெட்டல் பேங்கிள் ஒரு சைஸ் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த பேங்கிளுக்கு இது செட் ஆகும். ஆனால் ஹேண்ட்ஸுக்கு செட் ஆயிரும், உள்ளே போயிடும். பட் இந்த பேங்கிள்ஸோடு செட் ஆகணும்னா அடுத்த சைஸ் எடுத்திங்கன்னா தான் மெட்டல் பேங்கிள் செட் ஆகும். எனக்கு அடுத்த சைஸ் கிடைக்கல. அதனால் நான் வந்து 2/8 சைஸ் அதோட எக்ஸாக்ட் சைஸே நான் வந்து போட்டு கொடுக்குறேன். இந்த பேங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை நீங்களே வெட்டிங்க்கு என்ன பேங்கிள்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? என்கிட்ட கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. நான் நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பேன். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.